தமிழ்நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கும் ஒரு சம்பவம். ஆங்கிலத்தில் லாக்அப் டெத் என அழைப்பார்கள். அதாவது போலீஸ் கஸ்டடியில் இருக்கும் பொழுது ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டவர் உயிரிழந்தார், அதற்கு பெயர் லாக்அப் டெத். அப்படி ஒரு சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் அரங்கேறி இருக்கிறது. எங்கே? சிவகங்கை மாவட்டத்தில் அரங்கேறி இருக்கிறது. சரி, போலீஸ் இதுவரைக்கும் ஒன்றும் சொல்லலை. எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் அறிக்கைகள் விட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக ஒரு கூட்டம் ஒன்று கூட்டிய பிறகு அங்கேயும் கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருக்கார். அதாவது லாக்அப் டெத் தொடர்பாக யாராவது தவறு செய்திருந்தால் அரசு மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்கார். சரி, இந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்த்துருவோம். சிவகங்கை மாவட்டத்தில் மடப்புரம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குங்க. அங்கே ஃபேமஸான ஒரு கோவில் இருக்கிறது. அங்கே காரில் 2 பேர் வராங்க. 48 வயது ஒரு பெண், அவங்களுடைய தாயாருக்கு 73 வயது. அந்த கோயில் வெளியே வந்த உடனே காரை நிறுத்துகிறாங்க. வீல் சேர் வேணும் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி கிட்ட கேட்குறாங்க. அவர் தற்காலிக காவலர் தான். அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணுறாரு, அவர் பேர் அஜித் குமார், 27 வயசு. வீல் சேர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. வீல் சேரில் அவங்க அம்மாவை இவங்க உட்கார வச்சுட்டு அப்படி பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு காரை பார்க் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கார் சாவி கொடுக்குறாங்க. அஜித் குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது. வேறு ஒருவரோட உதவியோடு அந்த காரை என்ன பண்ணுறாரு, பார்க்கிங்கில் விட்டுட்டு பிறகு கொண்டு வந்து சாவி கொடுக்குறாரு. இதுதான் நடக்கிற சம்பவம். பிறகு இப்போ புகார் கொடுக்குறவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது கோயிலுக்கு வந்தாங்க இல்லையா 2 பேர், 48 வயது பெண், அவங்களுடைய 73 வயது தாயார். அவங்க என்ன சொல்கிறாங்க, இதில் ஒவ்வொரு வருஷனாக பார்த்துருவோம். அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணவங்க எல்லாம் போனோம், மறுபடியும் காரில் ஏறி போனோம், பிறகுதான் நாங்கள் பார்த்தோம் நகை இல்லை அப்படின்னு சொல்லி. செய்தியாளர்கள்லாம் அவங்கள கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மதுரையிலேருந்து தான் சிவகங்கை மாவட்டத்தில் இந்த கோயிலுக்கு வந்தோம். எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க ஆஸ்பத்திரிக்காக வந்தோம், ஸ்கேன்லாம் எடுக்க வேண்டியிருந்தது, ஸ்கேன் எடுக்க வேண்டியதுனால நகையெல்லாம் கழட்டி ஒரு கட்டைப்பையில் வச்சு கீழே அந்த துணிக்கு அடியில் நாங்கள் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிறகு நாங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு, எங்கள் அம்மா கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி சொன்னாங்க. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு மறுபடியும் திரும்பி போகும்போது கழுத்தெல்லாம் காலியாக இருக்கே, நீங்கள் உடனே நகையெல்லாம் போட்டுங்க கையில் கழுத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தா நகை இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. முதல்ல இவங்க சொல்கிறத நாம் பார்த்துருப்போம். அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தோம். நகை 10 பவுன் இருக்கும் சார். 10 பவுனில் செயின், வளையல், மோதிரம் எல்லாம் சேர்ந்து 10 பவுன் இருக்கும். அந்த கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? அந்த டெம்பரரி கோயில் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? ஆமா, கண்டிப்பா சார். அவர் தான் எடுத்துட்டு போனாரு. HRNCல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சப்போ அவர் நிறைய முன்னுக்கு பின்ன முரணா பதில் சொன்னாரு. என்கிட்ட 500 ரூபாய் கேட்டு அவர் கொஞ்சம் தகராறும் பண்ணாரு. வீல் சேர் கொண்டு வந்தாலும் 500 ரூபாய் கொடுங்க, நாங்கள் 5 ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நான் 100 ரூபாய் தான் கொடுத்தேன். இமீடியட்டா அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஃபோன் மூலியமா எனக்கு அந்த மேடம் 500 ரூபாய் கொடுத்தாங்க, உனக்கு ஜிபே நான் அனுப்பிடுவேன் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காரு. அந்த ஃப்ரெண்டும் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார். உயிரிழந்த அஜித் குமாருடைய சகோதரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ராமநாதபுரத்தில் வேலை செய்கிறேங்க, அம்மா ஃபோன் பண்ணாங்க, எங்களுக்கு அப்பா கிடையாது, சின்ன வயசில் இறந்துட்டாங்க, நானும் எங்கள் அண்ணனும் தான். எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி வாடா, இந்த மாதிரி அண்ணனை போலீஸு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் உடனே வந்தேங்க. போலீஸு உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்தோடனே எங்கே நகை எடுங்க அப்படின்னு சொல்லி பீரோவெல்லாம் களைச்சி போட்டு தேடினாங்க. என்னையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வழியில் போகும்போது இன்னும் 2 பேரை பிக்கப் பண்ணிட்டு போனோம். ஒரு தோப்பில் கொண்டு போய் வச்சு எங்களை விசாரித்தாங்க. அடின்னு அடித்தாங்க, மாற்றி மாற்றி அடித்தாங்க. வலி தாங்காமல் தான் என்னுடைய சகோதரர் நகையை எங்கே வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு காட்டிடுறேன் வாங்கன்னு சொல்லி அவர் போலீஸ்கிட்ட சொன்னார். ஆனால் வழி தாங்க முடியாமல் அப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டு தான் இவர் சொல்கிறார். எங்கள் அண்ணன் ஒரு பொய்யை தான் சொல்லிட்டார். போலீஸ் அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. கோயில் பின்னாடி ஒரு மாட்டு தொழுவம் இருக்கிறது, மாட்டு கொட்டகை இருக்கிறது. அங்கே கூட்டிகிட்டு போய் எங்கே நகை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் நகையை தேடுற மாதிரி தேடிட்டு இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். போலீஸ் கடுமையாக அவரை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அவர் உயிரிழந்துட்டு தான் பாதிக்கப்பட்டவர், அதாவது உயிரிழந்தவருடைய சகோதரர் சொல்லியிருக்கார். இது அவருடைய ஸ்டேட்மெண்ட். அதை பார்த்து விடுவோம். ஏற்றிட்டு நேராக ஒரு அவுட்டரில் இருக்க ஒரு தோப்புக்குள்ளே போயிட்டு எங்கள் அண்ணனை போட்டு அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னையை அடித்து அவனை நிற்க வச்சு என்னையை வச்சு அடிச்சு ஒரு 1/2 hour அதுக்கிட்ட அடித்தாங்க. அதை அடிச்சுட்டு மதியம் சாப்பாடெலாம் வாங்கி காலையிலையும் மதியம் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. மதிய சாப்பாடு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 பேர் சேர்ந்து அடித்த பிறகு அவனுக்கு லாஸ்ட் வரையும் தெரில அப்படின்ற ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க அதை ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க. ஒத்துக்கிறாமல் அவன் என்ன சொல்லிட்டான்னா, அடி தாங்க முடியாமல் நான் அங்கே கூட்டு போகிறேன், இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் அடிக்க குறைப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். கோயிலுக்கு அங்கே பின்னாடி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டான். சொல்லிட்டு பின்னாடி கூப்பிட்டு அடிச்சு அங்கே இல்லைன்ற போது அவனை அந்த கோயில் பேக் பின்னாடியே வச்சு அடிச்சிருக்காங்க. தப்பே பண்ணியிருந்தாலும் கொண்டிருக்க வேணான்றது என்னோட இது. இனிமேல் இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது.
இதில் எழும் கேள்விகள் என்ன அப்படின்னா, இப்போது அந்த முதல்ல புகார் கொடுத்தாங்க இல்லையா, நகை காணோம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு வந்தவங்க புகார் கொடுத்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு தான் வந்தோம், அப்படியே கோயில் போயிட்டு ஆஸ்பத்திரி போகலாம், ஸ்கேனுக்கு போகலான்னு போனோம், அதனால் நகையை கட்டணும்னு சொல்கிறாங்க. சரி, ஸ்கேன் சென்டருக்கு வந்தாங்களே, எதனால் நகையை போட்டுக்கிட்டு வீட்டிலேருந்து வந்தாங்க, வீட்லேயே பத்திரமா வச்சுருக்கலாமே அப்படிங்கிற முதல் கேள்வி பத்திரிகையாளர்களால் எழுப்பப்படுகிறது. இரண்டாவது கேள்வி, நகையை ஏன் பையிலேயே வச்சுட்டு போனாங்க, அதை கையிலேயே கொண்டு போயிருக்கலாமே, இல்லை கோயிலுக்கு போகும்போது போட்டுட்டு போயிருக்கலாமே அப்படிங்கிறது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, சரி அப்படி தான் நகையை கார்லேயே வச்சுட்டு போயிட்டாங்க, போயிட்டு வந்தவொடனே முதல்ல நகை இருக்கா இல்லையா நல்லா பார்த்துருக்கணும் என்பது மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்வி, அதாவது இவங்க கோயில் போயிட்டு வந்த பிறகு சில மணி நேரங்கள் கழித்து தான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்காங்க, இதை கண்டுபிடிக்க அவ்வளோ நேரம் ஆச்சா அப்படிங்கிறது நான்காவது கேள்வி. இந்த மாதிரி கேள்வி மேலே கேள்வி அடிக்கி இவங்க உண்மையிலேயே கோயில் பக்கத்தில் தான் நகையை தொலைச்சாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இது ஒரு பக்கம். இரண்டாவது, அஜித்குமார் தரப்பில் என்ன சொல்லப்படுது, இதுக்கு முன்னாடி அவர் மேலே எந்த புகாருமே கிடையாதுங்க, எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது, இவங்களுடைய கார் பார்க் பண்ணது தான் அவர் செஞ்ச மிகப்பெரிய குற்றமாயிடுச்சு, இவங்களுக்கு வீல் சேர் எடுத்து கொடுத்ததும் இவங்களுடைய கார் பார்க் பண்ணதும் இவங்களுக்கு சந்தேகம் வந்து போச்சு, அதில் தான் அவர் பிடிச்சு கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லி. அஜித்குமார் வாங்க நகையை எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன்னு சொல்லி போலீஸ்கிட்ட ஏன் சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர் மீதும் ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. ஆனால் அவருடைய சகோதரர் சொல்கிறத வழி தாங்க முடியாமல் அந்த மாதிரி சொல்லிட்டார், கொஞ்ச நேரம் வழியிலேருந்து தப்பிச்சுக்கலாம் வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனதா சொல்கிறாரு. எது எப்படி இருந்தாலும் பொதுமக்கள் அங்கே வியாபாரிகள்லாம் கூடி நின்று என்ன சொல்கிறாங்க, விசாரிக்கணும், இந்தளவு கொடூரமாக அடித்து விசாரிக்கணுமா, உயிர் போகிற அளவுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 போலீஸாரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சம்மந்தப்பட்டவங்களை. மெஜிஸ்ட்ரேட் அந்த சம்பவம் நடந்த இடத்துல விசாரணை செஞ்சார். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். மெஜிஸ்ட்ரேட் வந்ததும் கோயில் பக்கத்தில் கடை வச்சுருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் மெஜிஸ்ட்ரேட்டை பார்க்க வந்துட்டாங்க. அந்த பயங்கரமாக அடித்தாங்க, கோயில் பின்னாடி தான் வச்சு அந்த மாட்டு கொட்டகையில் அடித்தாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே கடை வைத்திருக்கும் பெண்கள் பேசியதை பார்த்து விடுவோம். இறக்கி கூட்டிட்டு போனாங்க. நாங்க பார்த்தோம் கடைக்காரங்க. சனிக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு டெம்போ வண்டி வருது. நடந்துதான் கூட்டிட்டு போனாங்க. நடக்க வச்சுதான் ஒரு ஆளு கையை இப்படி பிடிச்சுதான் கூட்டிட்டு போனாங்க. தாங்கி தான் போனேன். உள்ள திரும்பி அவன் ஆள் வரையில ஆட்டோல டெம்போ போயிருச்சா, ஆட்டோல 5 பேர் தூக்கிட்டு வந்துதான் ஆட்டோல போட்டாங்க. அஜித்குமாருக்கு சின்ன வயசு தாங்க, உயிரிழந்தவருக்கு 27 வயசு தான், இளைஞர். அவருடைய உறவினர் ஒரு சின்ன பையன் அஜித்குமாரை போலீஸார் அடித்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் அங்கே பக்கத்தில் வேலை செய்யறதா சொல்லியிருக்காரு. அவருடைய பேட்டியை பார்த்து விடுவோம். யதார்த்தமா மாலை வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன். அப்ப அடிக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. பார்த்தா எங்க மாமாவோட கை 2 கை உடைச்சாங்க. உடைச்சிட்டு தண்ணி கிட்ட செருப்பு அடிச்சிருக்காங்க சார். பாத்தீங்களா? ஆமா சார். பாத்தீங்களா? அப்புறம் வேற என்ன நடந்துச்சு? வேற ஒண்ணும் இல்ல சார். அடிச்சது எல்லாமே அவங்க காவல்துறை தான் எல்லாரும். ஒரு போலீஸ் எனக்கு தெரியும் சார். அதுல ஸ்பெஷல் டீம் அவர் பேர் ராஜா சார். ராஜாவா? ஆமா, எல்லாரும் 4-5 வயசு இருந்து அடிச்சாங்க சார். உயிரிழந்த அஜித்குமாருடைய உறவினர் ஒருவர் பேட்டி கொடுத்தார். அவருடைய பேட்டியும் பார்த்து விடுவோம். இந்த பையன் முழுக்க பார்க்குறப்ப அந்த பையன் மேலே எந்த ஒரு வழக்குமே இல்லை. இந்த பையன் மேலே முன்னாடி எந்த ஒரு குற்ற வழக்கோ இல்லை இது வழக்கோ எந்த ஒரு வழக்குமே இல்லை. தவறான ஒரு புகார்தாரை சரியாக விசாரிக்காமல் இந்த பையனை குற்றம் சாட்டப்பட்ட ஒரே கருத்துக்காக இந்த பையனையே ஃபோக்கஸ் பண்ணி விசாரித்து அவனை தாக்கி, இது ஒரு கொலை தான். இது சொல்லப்போனால் ஒரு கொலை தான் இந்த இடத்துல நடந்திருக்கு. அவங்க குடும்பத்துக்கு ஒழுங்கான நீதி வேணும். அந்த பையன் மூத்த பையன் குடும்பத்தில், அவன் தான் உழைச்சிக்கிட்டு அப்பா இல்லை, 2000 சின்ன பிள்ளையா இருக்கப்போ இறந்துட்டாப்புல. அவங்க குடும்பத்துக்கு இந்த இது மூலம் கேட்டுக்கிறேன், அரசாங்கம் அவங்க குடும்பத்துக்கு இந்த பையனுக்கு ஒரு அதே இதில் கோயிலில் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து அவனுக்கு இழப்பீடு, அவங்க குடும்பத்துக்கு அவங்க அம்மாவுக்கு இழப்பீடு கொடுக்கணும்னு மட்டும் நான் கேட்டுக்கிறேன். அவங்க மேலே கொலை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும். சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த லாக்அப் டெத் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. கைது செய்த 6 போலீசார் மீது
கொலை வழக்கு பதிய வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்ப்பாங்க. ஏற்கனவே உயிரிழந்த அஜித்குமாருடைய உடல் போஸ்ட்மார்ட்டம் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உடல் தகனம் செய்யப்பட்டு விட்டது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், மெஜிஸ்ட்ரேட் நடத்திய என்கொயரி, இதெல்லாம் வச்சு தான் இது கொலை வழக்காக மாறுமா என்பதை பார்க்க வேண்டியிருக்கும். அதிமுக சார்பில் நீதிமன்றத்திலேயும் முறையீடு செஞ்சாங்க. கடந்த 4 ஆண்டுகளில் 24 லாக்அப் டெத்து நடந்திருக்கிறதா அவங்க தரப்பில் அவங்க முறையீடு பண்ணியிருக்காங்க. முதலமைச்சரை பொறுத்தவரை சட்ட ஒழுங்கு கூட்டம் ஒன்று இன்று நடைபெற்றது. மாலை 6 மணி அளவில் முதலமைச்சர் ஒரு ட்வீட் ஒன்று செய்திருக்கிறார். இதில் லாக்அப் டெத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்.